ஃப்ரெண்ட்ஸ், சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் சூடு வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து இந்த பால் கஞ்சை அடிக்கடி செஞ்சு குடிச்சிட்டு வாங்க. உடல் சூடு வந்து அப்படி குறையும். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது செய்கிறதுக்கு ஒரு 20-25 பூண்டு வந்து தோல் உரித்து எடுத்துக்கோங்க. நான் வந்து நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1½ டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு 200 கிராம் அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை வந்து ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தா போதும். இப்போ இதில் வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கிடலாம். 1 கப் ரைஸுக்கு வந்து 2.25 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா எதுக்கு கூட கொஞ்சம் வைக்கிறோன்னா, இது வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் குலைவாக வரணும். அதுக்காக கூட ஒரு 1/4 கப் ஜாஸ்தியாக ஊற்றுறோம். ஸோ இந்த மாதிரி தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இது கூட கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் கஞ்சி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரெகுலராக செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து திருநெல்வேலி ஸ்டைலில், அதாவது எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப டைமே எடுக்காது. ஒரு 3-4 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பூண்டு மட்டும் கொஞ்சம் முன்னாடி உரித்து வச்சுக்கிட்டால் போதும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரைஸ் வேகிறதுக்கு ஒரு 4 விசில் வச்சா போதும். ஏன்னா கொஞ்சம் குலைவாக வரணும்ல, அதனால் வந்து நான் 4 விசில் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து பாடி ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது சில பேர் சிஸ்டம் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்து அவங்களுக்கு பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பாடி ஹீட் அதிகமாக உள்ளவங்க வந்து இந்த கஞ்சியை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு வந்திங்கன்னா பாடி ஹீட் அப்படி குறையும். வயிறு சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இது வந்து சரி செஞ்சிடும். ஏன்னா இதில் வந்து வெந்தயம், சீரகம், அதுவும் இல்லாமல் பூண்டுலாம் நிறைய சேர்த்துருக்கோம். அதனால் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே கேட்டுரும். இதில் வந்து காரம்லாம் எதுவுமே சேர்க்கணுன்னு தேவையில்லை. வயிறு சம்மந்தமாக பிரச்சனை உள்ளவங்க வந்து இந்த மாதிரி பால் கஞ்சி செஞ்சு குடிச்சிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக சரியாகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ரைஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டேன். நான் வந்து 1/2 லிட்டர் பசும்பால் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1½ டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாலை வந்து சாதத்தோடைய கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் எதுவுமே முழுசாக இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். 1 வயசு குழந்தைக்கு கூட இது கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, காய்ச்சல்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 2 நாள் காய்ச்சல் இருந்து 3ஆவது நாள் வந்து நம்ம நார்மல் ஃபுட்டு எடுத்துக்கிடக்கூடாது. அப்படிப்பட்டவங்க வந்து ஒன்று ரசம் சாதம் வந்து நல்லா மசிச்சு சாப்பிடணும். இல்லைனா வந்து இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். அவங்களுக்கு வந்து வாயெல்லாம் கசப்பாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா பாலோட அளவு வந்து கொஞ்சம் ஒரு கம்மி பண்ணிவிட்டு, அதாவது ஃபார்மாலிட்டிக்கு வந்து பால் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு கொடுங்க. அவங்க வாய்க்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாடி ஹீட்டை வந்து நல்லா தணிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த பால் கஞ்சி பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி வந்து ஒரு 3 டேஸ் வந்து கண்டிப்பாக இது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுக்கும்போது பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.